வெஜிடேரியன் எல்லாம் இந்தாண்ட போங்க, வீகன் எல்லாம் அந்தாண்ட போங்க, கிருஷ்ணடேரியன் ஆன் த வே. என்கிட்ட எப்பயுமே கேக்குற கேள்வியே நீ வெஜிடேரியனா இல்ல வீகனான்னு கேட்பாங்க. ஆனா இதுக்கு ஒரே ஆன்சர் தான். நான் வெஜிடேரியனும் சொல்ல மாட்டேன், நான் வீகனும் இல்ல, நான் வந்து கிருஷ்ணடேரியன். எப்பா வீகன் அரவிந்த், நீ தெருத்தெருவா போய் வீகனை பத்தி பாடம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க ஒருத்தர் 2 துளசி தலையை வச்சு கிருஷ்ணடேரியன் முடிச்சிட்டான். கிருஷ்ணடேரியனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எந்த உணவை வந்து நெய்வேத்தியம் பண்றோமோ அந்த உணவு மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். மறக்காம துளசி வச்சு எந்த நெய்வேத்தியம் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றோமோ அதுதான் சாப்பிடுவோம். அவர் எப்படி கிருஷ்ணடேரியனோ அந்த மாதிரிதான் நாங்க கவடேரியன். தினமும் காலம் வரை எந்திரிச்சு சுல்தான் பாய் கடைக்கு போயிட்டு நல்ல அண்டர் கட் பீஸா வாங்கி கொஞ்சம் சுக்காவும் கொஞ்சம் குழம்பும் வச்சு மறக்காம பெப்பரை தூவி விட்டு பகவானுக்கு படைச்சிருவோம். ஹரே சுல்தான் பாய். நமக்கெல்லாம் நான் வெஜிடேரியன்னா ஒண்ணுதான். ஆனா இவங்க எல்லாம் வெஜிடேரியன், எகிடேரியன், வீகன், இன்னும் புதுசா கிருஷ்ணடேரியன் கிளம்பி வந்திருக்காங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஊமுக்குத்து குத்திக்கிறதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த நூற்றாண்டோட மிகச்சிறந்த பிசினஸ் மாடல் எதுன்னா அது நம்ம நாம் தமிழர் பிசினஸ் மாடல் தான். அண்ணா இப்பதான் இசுசு கார் வாங்கினாரு, அதுக்குள்ள இன்னும் ஹைபிரிட் வாங்கி இருக்காரு. இதுக்கிடையில இலவசமா கொடைக்கானல்ல சில பல எஸ்டேட் வேற. இதை விட ஒரு எளிய தமிழ் தேசிய பிள்ளைக்கு வேற என்ன வேணும்? திரள் நிதி கொடு உறவே, திரள் நிதி கொடு. சந்திரா தம்பி, அண்ணனுக்கு சாப்பாடு லைப்ரரி தான் ஒத்துக்காது, மத்தபடி காரெல்லாம் ஓகே தான். வெக்கமா இல்ல? தம்பிங்களுக்கு இதெல்லாம் ஹர்ட் ஆகாது. தம்பிங்களோட சிறுதானிய மூளைய அட்டாக் பண்ற மாதிரி அண்ணன் புதுசா ஒரு சம்பவம் பண்ணாரு. ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவரு சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. உசாரையா உசாரு, உண்டியல் வருது உசாரு, காசு கேட்பான் உசாரு, கவனமா இருந்துக்க உசாரு. எப்பா கருப்பு சட்டக்காரங்களா, பகுத்தறிவு கிழவனுக்கு பகடைக்காய் உருட்டுங்களான்னு எண்ணத்தையாவது உருட்டிக்கிட்டு வருவானுங்க. தயவு செஞ்சு நம்பி காசை கொடுத்துறாதீங்க, அப்புறம் அடுத்த வருஷமே ஆடிக்கார் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஊருக்குள்ள எல்லாம் மாங்காய் மடைன்னு திட்டுவாங்க, அதோட அர்த்தம் எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. சென்னையில் உள்ள வானொலி நிலையத்தை மூடிடணும், அது தேவையில்லை, வேஸ்ட். இந்த வேலையை ஒரு 5வது படிக்கிற பையன் பண்ணிட்டு போவான். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை கனமழை இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பையனே சொல்லிருவானே, எதுக்கு சென்னையில வானிலை ஆய்வு மையம் அப்படின்னு கேட்டிருக்காரு. யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா, ஓட நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கய்யா. நான் வேணா ஷோ பண்றதை விட்டுட்டு போயிரட்டுமா? நீங்க பேசுறதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு உங்க முந்திரி காட்டு மஞ்சள் வீரர்கள் அறிவுபூர்வமா ஏதாச்சும் கேள்வி கேட்டுட்டு வருவாங்க. என்னன்னா இப்போ எங்க அன்புமணி ஐயா வந்து ராமதாஸ் அன்புமணி ஐயாவும் வந்துட்டு டாக்டர் படிச்சிருக்காங்க, அதனால அவங்க டிஆர்னு போட்டுக்கிறாங்க. அம்பேத்கர் வக்கீலுக்கு தானே படிச்சாரு, வக்கீல்னு தானே பிஏபிஎல் தானே சொல்லணும். சமீபத்துல தூத்துக்குடியில மழை வெள்ளம் வந்துச்சு. நம்ம குட்டி இளவரசர் எந்த ஒரு நிவாரண நிதியும் கொடுக்கலன்னு ரொம்ப மரியாதையா ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். சார், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம் இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத நம்ம ஊர்கா மாமி ஐசிங் ஃபண்ட் பேசுனதுல ட்ரிகர் ஆகி அவங்களுக்கே உரிய ஆங்கிரி பேர்ட் பாணியில கத்தி இருக்காங்க. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? இவங்க இப்படி பேசி வச்சிருக்காங்களா, அதுக்கு அவர் இவங்கள மாதிரியே ஒண்ணு பேசி வச்சிருக்காரு. திருப்பி மாத்திக்கிட்டால, மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்லலாம். இவங்க 2 பேரோட சண்டையில இவங்க 2 பேரோட டாடிஸும் சம்பந்தமே இல்லாம அடி வாங்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் டாடி வார். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
மாமிக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு மாமாவால தான் முடியும். இதோ உங்களுக்காக. நிர்மலா சீதாராமன் நிஜமாவே உங்க கல்வி கட்டுறாங்களான்னு எனக்கு முதல்ல தெரியணும். ஒரு கல்வி கற்றவங்க இப்படி பேசவே மாட்டாங்க. நீ எதை பேரிடர்னு சொல்ற, எது அளவுகோல் வச்சிருக்க, நீ எப்படி தேசிய பேரிடர் பேசுற கேக்குறியே, என்ன அளவு வச்சிருக்க? இது அழிஞ்சா பேரு தேசிய பேரிடர், அது அழிஞ்சா தேசிய பேரிடர், ஏதாவது அளவு வச்சிருக்கியா? வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. நம்ம வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், இந்த தினமலர்காரன் கைவரிசைய காமிக்க ஆரம்பிச்சுடுறான். மாநில அரசு கட்டுற வரிய தேவைப்படும் போது கொடுக்கறதுக்கு தான் ஒன்றிய அரசு இருக்கு. இப்படி கேட்டாலே பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதாடா? காலங்காலமா பிச்சை எடுத்து திங்கிற பிச்சைக்கார பயலுகளான்னு யாராவது கோவப்பட்டு உங்க பேப்பரை டிஷ்யூ பேப்பரா யூஸ் பண்ணிட போறாங்க. அதனால கொஞ்சம் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்து வரீங்க. தினமலர் மரியாதையா இருந்து நம்ம கோயம்புத்தூர் சங்கி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனா இல்ல வதந்தி ஸ்ரீனிவாசனான்னு தெரியல. இப்படி மாசத்துக்கு ஒரு முறை பொது வெளியில வந்து ரேண்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு தூக்கமே வர்றதில்ல. இப்ப என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும் முஸ்லிம் பண்டிகைகளுக்கும் மட்டும் விஷ் பண்றீங்க, ஏன் இந்து பண்டிகைகளுக்கு விஷ் பண்றது இல்ல? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் எவ்வளவு வன்மம் வேணா இருக்கட்டும், அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. டிசம்பர் 25ங்கிறது கிறிஸ்துமஸ் மட்டும் கிடையாது. அம்பேத்கர் மனுஸ்மிருதிய நெருப்புல போட்டு எரிச்ச நாள். அவர் ஏன் குரானையோ பைபிளையோ எரிக்கல? ஒரே சமயத்துல 5 லட்சம் இந்துக்களை புத்த மதத்துக்கு மாத்தினாரு. அவர் ஏன் முஸ்லிம்களையோ கிறிஸ்தவர்களையோ மத மாத்தம் பண்ணல? இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பொது வெளியில வந்து ஒரு ரேண்ட் பண்ணுங்க. நாங்க பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. You will get the answer. இதெல்லாம் அக்காவுக்கும் தெரியும். அதையும் தாண்டி சொன்னா இருக்கிற 4 ஓட்டு நக்கிட்டு போயிரும். திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். ரீசெண்டா நக்கீரன் வெளியிட்ட பூசு முனுசாமி வீரப்பனுங்கிற டாக்குமெண்ட்ரிய பார்த்தேன். நான் சந்தனக்காடு சீரியல் பார்த்துட்டு வீரப்பன் என்னடா அப்படி பிபி பேஷண்ட் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது இவர் எவ்வளவு கூலான சில்லான ஒரு டான்ஸ்டர்ன்னு. சந்தனக்காடு சீரியல் டைரக்டர் கௌதமன் நிறைய பேட்டியில போலீஸ் கோபாலகிருஷ்ணனை பத்தி பெருமையா பேசியிருப்பாரு. நீயும் படையாச்சி நானும் படையாச்சி, மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வீரப்பன் டே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா அப்படின்னு சிம்பிளா டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் இந்த சீரீஸ்ல இருக்கு. வீரப்பன் எவ்வளவு பெரிய கிரிமினல், ஒரு ரூத்லெஸ் கில்லர்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா வீரப்பனை பிடிக்க போன போலீஸ் எவ்வளவு கேவலமானவங்க, எவ்வளவு அரக்கத்தனமான விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்றது இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தா தெரியும். குறிப்பா இதய தெய்வம் அயன் லேடி எப்பேற்பட்டவங்கன்றது இதுல தெரியும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும்,